நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நிலா எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியுமா? இங்க இருக்குது உலகம், என்னை பார்த்துட்டே வாங்க. சூரியன் இங்க இருக்கு, அப்படியே நட்சத்திரங்கள் இருக்குது, மில்கி வேன்னு சொல்லுவாங்க. பால்வழி மண்டலம் இப்படியே இருக்கு. இது மாதிரி அங்கங்க அங்கங்க மில்கி வே இருக்கும். அதுக்குள்ள ஒரு குட்டி உலகம் போல இதெல்லாம் கடந்து எங்கேயோ பரலோகம் இருக்குது. நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களால என்னால இங்கேருந்து 2 அடி கூட குதிக்க முடியாது. யாராவது குதிங்க பார்ப்போம், முடியாது. நீங்க இங்க இருந்து செத்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த பரலோகத்துக்கு முதல்ல போவீங்க? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆன்மாவை கொண்டு போகக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இமை பொழுதுல நம்மை மறுரூபமாக்கி அந்த பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். அவர் மட்டுமே வாசல். எத்தனை பேருக்கு நோவா பேழ தெரியும்? புதுசாக வந்தவங்கள்ட்ட கேட்குற, நோவா பேழ தெரியும்ல? கடல் சமுத்திரத்தினாலையும் அலைகளினாலையும் தேசத்தை அழிக்கும் போது, உலகத்தை அழிக்கும் போது நோவா ஒரு பேழையை கட்டினான். அந்த பேழைக்கு ஒரே ஒரு வாசல். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு. அப்போ மேலே நியாய தீர்ப்பில் கேட்கப்படுகிற ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்லுங்க? இயேசுவை உனக்கு தெரியுமா? இன்னைக்கு மனசில் வச்சுட்டு போயிருங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு எப்படியாவது உங்கள் மனசில் போகணும்னு நான் விரும்புகிறேன். மனசில் வச்சுட்டு போகணும். என்னைக்காவது ஒரு நாள் சாக போகிறோம். இந்த இயேசு எனக்குள் எப்படி இருக்கிறார்? ஆமென். நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் யார்கிட்ட போய் நிற்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். நான் எந்த மதம், எப்படி இருக்கிறேன், என்ன கொடுத்த, என்ன செஞ்சேன், என்ன, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? அதான் மேட்டர்.